தமிழ்நாடே கவுனிங்கன்னு அவர் ஓட்டு போட்டு உட்கார வச்சது. ஓட்டு போட்டு என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. இப்போ இந்த மழை தண்ணி நிற்கிறது எப்படி எத்தனை நாள் பிரச்சனையா இருக்கு? எத்தனை நாள் பிரச்சனை? எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த டிசம்பர் மாதம் ஆனாலே இதுதான் எங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். இப்போ கிடையாது. எனக்கு 42 வயசு ஆகுது. 42 வயசுலையும் டிசம்பர் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் இருப்போம். இதில் வந்து யாருமே டோட்டலாக சொல்கிறேன், இந்த ஊரில் கவுன்சிலரு, அப்புறம் வந்து எம்எல்ஏ, முதலமைச்சர், அவங்க எல்லாம் நொட்டு நொசுக்கு எல்லாமே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்ததும் கிடையாது, சாப்பாடும் கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லாமே போடுவாங்க. எல்லாம் பண்ணிட்டோம், காவா நோண்டிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், எல்லாம் பாதியில் விட்டுருவோம். காலையில் ஒருத்தர் நாங்கள் டியூட்டிக்கு போகிறேன், ஒருத்தர் தண்ணியில் விழுந்து கிடக்குறாரு. பள்ளம் நோண்டி அங்கங்கே வைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கவனிக்க மாட்டாங்களா? நோண்டுறீங்க. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி ரூபாய். அதுதான் கேட்குறேன். எங்கள் மேலே கடை இருக்குது சார். நாங்கள் வாங்கின கடை இல்லாமல் தேவையில்லாமல் கடை எங்கள் மேலே இருக்காது. எதனால வருதுன்னே தெரியல. அப்போ என்னதான் பண்ணுறாங்க? அங்கங்கே வந்து டான்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு அமைச்சர் பண்ணுறது, ஒரு எம்எல்ஏ பண்ணுறது அத்தனையுமே நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன வரனா, ஓட்டே போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனசில் போயிடுது. புதுசாக வர்றவங்கள பார்க்கலான்னாலும் அவரையும் நோண்டி இது நொங்க எடுத்துடுறாங்க. யாருன்னா புதுசாக வந்தாலும் எதுனா பண்ணி விட்டு அவங்கள வரவிடாத அளவுக்கு, அவங்கள வெளியே வரவிடாத அளவுக்கும் பண்ணிடுறாங்க. நான் விஜய்னு சொல்ல, ஏன் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தார், அவரை சொல்லக்கூடாதா?